ஹலோ ஃபார்மர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்குறோம்னா மல்லிகை செடிக்கு ஹியூமினா சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்குறத பற்றியும் மல்லிகை செடிக்கு நம்ம விடக்கூடிய நீரின் அளவு பற்றியும் தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பேரல்லேருந்து நம்ம பிவிசி பைப் கனெக்ட் பண்ணி அதில் வந்து சிறிய மல்லிகை செடிக்கு 2 லைனும் பெரிய மல்லிகை செடிக்கு 2 லைனும் நம்ம வந்து போட்டிருந்துருக்கோம். ஸோ இப்போ இந்த பேரலில் வந்து சரியாக ஒரு 50 லிட்டர் தண்ணீர் வந்து குறையாக இருக்குது 200 லிட்டர் பேரலில். இதில் ஹியூமினாஸ் வந்து நம்ம கலக்க போகிறோம். எவ்வளோ அளவு கலக்க போகிறோம் அப்படின்னா, சரியாக நம்ம வந்து இந்த ஸ்பூனுக்கு 3 ஸ்பூன் கலக்க போகிறோம். இந்த ஸ்பூனோட அளவு வந்து 8 கிராம். ஸோ இந்த 3/4 ட்ரம் தண்ணிக்கு நம்ம வந்து 24 கிராம் கலக்கிறோம். ஸோ தோராயமாக 10 லிட்டர் தண்ணிக்கு 1.6 கிராம் இந்த ஹியூமினாஸ் வந்து இருக்கும். ஸோ நம்ம பெரிய மல்லிகை செடிக்கு எவ்வளோ தண்ணீர் விட போகிறோம் அப்படின்னா, சரியாக இதில் இருக்கக்கூடிய 50 லிட்டர் தண்ணீரை தான் விட போகிறோம். பெரிய மல்லிகை செடி வந்து 14 செடி இருக்குது. ஒரு லைனுக்கு 7 செடி அப்படிங்கிற விதத்தில் 2 லைனுக்கு 14 செடி இருக்குது. ஸோ 14 செடிக்கு 50 லிட்டர் தண்ணீர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு செடிக்கு தோராயமாக 3.5 லிட்டர் தண்ணீர் வர போகுது. அண்ட் இந்த 3 லிட்டர் தண்ணீர் வந்து நமக்கு செடிக்கு 2 சைடும் மைக்ரோ டியூப் போட்டிருக்கிறதுனால ஒரு மைக்ரோ டியூப்புக்கு தோராயமாக 1.25 லிட்டர் தண்ணீர் வர போகுது. ஸோ இது வந்து நமக்கு இப்போ பதிவாகக்கூடிய வெப்பநிலைக்கு போதுமான அளவு விட்டுரும். அதாவது மேக்ஸிமம் டெம்பரேச்சராக 34 டிகிரி, சம்டைம்ஸ் 35 டிகிரி வரை வெப்பநிலை வந்து பதிவாகுது. ஸோ இது வந்து இன்னுமே ஒவ்வொரு டிகிரி கூட கூட நம்ம வந்து இந்த பேரலில் 5 லிட்டராக நம்ம வந்து உயர்த்துவோம். ஸோ தோராயமாக 43 டிகிரி செல்சியஸ் வரை நமக்கு இந்த பேரலில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து போதும். அண்ட் இப்போது நம்ம வந்து பெரிய மல்லிகை செடிக்கு தண்ணீர் திறந்து விட்டுருந்துருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணீர் திறந்து விட்டதுக்கு பிறகு இப்போ தான் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்லாம் வெளியே வந்து தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதில் வந்து ஹியூமினாஸ் நம்ம கலந்துருக்கிறதுனால தண்ணி வந்து லைட்டாக பிளாக் கலரில் வருது. அண்ட் இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ட்ரம்மில் ஹியூமினாஸ் கலந்ததுக்கு பிறகு அதை வந்து நல்லா கரைச்சிட்டு இருந்திருப்போம். ஸோ நீங்கள் ஹியூமினாஸ் கலந்ததுக்கு பிறகு கரைக்கலை அப்படின்னா அது வந்து டேரெக்டாக கீழே ஆந்துடும். அதுவாக கரைகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் உடனே தண்ணீர் பாய்க்கும் பட்சத்தில் முடிஞ்ச அளவு கரைச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி திறந்து விடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹியூமினாஸ் வந்து நீங்கள் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்காம பொதுவாக மல்லிகை செடிக்கு ஒரு செடிக்கு எவ்வளோ அளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நேரத்துக்கு 1 கிராம்லேருந்து 2 கிராம் வரை நீங்கள் சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கலாம். ஸோ இந்த அளவில் பார்க்கும்போது ஒரு ஏக்கருக்கான பரப்பளவுக்கு 1 கிலோவிலேருந்து 2 கிலோ வரை சாயில் ட்ரென்ச்சிங் தேவைப்படும். அண்ட் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 1 மாதத்திற்கு ஒரு முறையும் அதிகபட்சம் 45 நாட்களுக்கு ஒரு முறையும் நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இதனால் மல்லிகை செடிக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. அண்ட் எந்த நிலையினாலும் நீங்கள் கொடுக்கலாம். அதாவது தாவர நிலை வளர்ச்சியில் கொடுத்தீங்க அப்படின்னா அதிக பக்கைகள் தோன்றிருக்கும். இதுவே பூக்கக்கூடிய சமயத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பூக்களை பெரிதாக கொண்டு வரதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய அளவு வந்து ரொம்பவே கம்மி. எதனால் அப்படின்னா, நம்மளோட மல்லிகை செடிக்கு இதுவரை எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர்ஸோ இல்லைனா அதீத பூச்சிப்புழு பூஞ்சான நோய் தாக்குதலோ ஏற்படலை. ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்பவே குறைந்த அளவில் பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் மெஷராக மட்டுமே நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம வந்து தண்ணி திறந்து விட்டு சரியாக 8 நிமிடம் ஆயிடுச்சு. ஸோ 8 நிமிடத்தில் இவ்வளோ தூரத்துக்கு ஈரத்தோட பரவல் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மண்ணுக்கு மேற்புறம் வந்து நம்ம விட்டுக்கூடிய தண்ணீர் சரியாக ஒரு வட்டமாக நனைந்தது போல் தெரியுது. ஆனால் இவ்வளவு தான் மண்ணுக்கு அடியில் ஈரம் நனைஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம செடிக்கு 2 சைடும் விடக்கூடிய தண்ணீர் வந்து சரியாக மேற்புறத்துலேருந்து அரை அடிக்கு கீழே மண்ணில் பார்க்கும்போது வி ஷேப்பில் 2 சைடும் விடக்கூடிய தண்ணீர் வந்து மண்ணில் ஈரப்பதம் சமமாக இருக்கும். அதாவது ஒரு அரை அடிக்கு கீழே செடியை சுற்றிலுமே மண் வந்து நனைந்து தான் காணப்படும். ஸோ அந்த அளவுக்கு ஈரத்தோட பரவல் வந்து கீழே ஊறி இருக்கும். ஸோ அதுவே மல்லிகை செடிக்கு போதுமானது. ஸோ அதற்கு அதிகமாக நம்ம தண்ணீர் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அண்ட் இப்போ வந்து நம்ம சிறிய மல்லிகை செடிகளுக்கு தண்ணீர் திறந்துட்டு இருந்திருக்கோம். ஸோ அதாவது 100 லிட்டர் தண்ணீரை நம்ம சிறிய மல்லிகை செடிக்கு திறந்துட்டு இருந்திருக்கோம். 2 லைன்லேயும் தோராயமாக எவ்வளோ மல்லிகை செடி இருக்குது அப்படின்னா, ஒரு லைனுக்கு 11 செடி விகிதம், மொத்தமாக 22 மல்லிகை செடிகள் இருக்குது. ஸோ 100 லிட்டர் தண்ணீரை 22 மல்லிகை செடிகளுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தோராயமாக ஒரு செடிக்கு 4.5 லிட்டர் தண்ணீர் வரை வருது. ஸோ நம்ம வந்து எதனால் சிறிய மல்லிகை செடிகளுக்கு அதிகமான அளவு தண்ணீரும் பெரிய மல்லிகை செடிகளுக்கு குறைந்த அளவு தண்ணீரும் விட்டுறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சிறிய மல்லிகை செடியை பொறுத்தவரை இது வந்து ஒரு வருடத்துக்கு பிறகு தான் ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிளான்ட், அதாவது அதிகமான கொப்புகளும் கிளைகளும் இருக்கக்கூடிய ஒரு முதிர்ச்சியடைந்த செடியாக முழுவதுமாக கருதப்படும். ஸோ இப்போதைக்கு இது வந்து இளங்கன்று அப்படிங்கிற அளவில் தான் சிறிய செடியாக இருக்குது. அது சிறிய நாற்றுன்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி சிறிய செடிகளுக்கு நம்ம தண்ணி அதிகமாக கொடுத்தா தான் அதிகமான பக்கைகள் துளிர்ச்சி செடி வந்து விரிவடையும். ஸோ மல்லிகை செடியை பொறுத்தவரை நடவு செஞ்சதுலேருந்து ஒரு வருடத்திற்கு நம்ம செடியை பெரிதாக்குறதுல தான் கவனம் செலுத்தணுமே தவிர பூக்கள் எடுக்கிறதுல கவனம் செலுத்தக்கூடாது. ஸோ அப்போதைக்கு இயல்பாக எவ்வளோ பூக்கள் வருதோ அதை வந்து நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். ஆனால் இதுவே பெரிய மல்லிகை செடி ஒரு வருடத்தை தாண்டின மல்லிகை செடினாலே அந்த மல்லிகை செடியில் பூக்கள் எடுக்கிறதுக்கான வழிமுறைகள் தான் நம்ம பின்பற்றணும்.
அந்த மல்லிகை செடிகளுக்கு அதிகமான நீர் கொடுக்கும்போது கொடி வளர்ச்சி அதிகமாகும். ஸோ நம்ம பெரிய மல்லிகை செடிகளுக்கு ஒரு மைல்டு ஸ்ட்ரெஸ்ஸு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே தண்ணீர் வந்து ரொம்ப குறைந்த அளவில் விடுறோம். ஸோ அப்போனா தான் பூக்கள் வந்து அதிக அளவு பூத்துக்கிட்டே இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவுக்கு கீழே ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் ஹைப் பண்ணுற மூலிமா இந்த வீடியோ வந்து கூட 4 பேருக்கு செஷனில் போய் காட்டும். ஸோ அப்படி காட்டுச்சுன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களால் ஹைப் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஹைப் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மல்லிகை செடியை பற்றின வேறு எந்த ஒரு தகவலும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைல் நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரி ஹீரோ ஷார்ட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.